ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான ஒரு கோவக்காய் பொரியல் ரெசிபி தாங்க. இதை நம்ம இன்றைக்கி வெங்காயம் ஒன்றுமே சேர்க்காமல் நல்ல சிம்பிளான மெத்தடில் தாங்க இன்றைக்கி நம்ம இந்த ரெசிப்பியை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன் நீங்கள் என்னுடைய ரெசிபீஸ்லாம் பார்க்கலாங்க. நிறைய சிம்பிளான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு பேன் சூடு ஆயிடுச்சுங்க. இல்லை, இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயும் நல்லா சூடாகி வந்துச்சுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ நம்ம இதில் உரப்புக்காக 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 பல் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க இந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நிகழ்மாத்தாங்க வெட்டி வச்சுருக்கேன் கோவக்காயை. இதை நான் 1க்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோவக்காய்க்கு நான் அந்த ஸ்டேஜில் உப்பு ஒன்றுமே சேர்க்கலைங்க. நமக்கு இப்போ சேர்த்துருக்கப்ப கோவக்காய் நிறையா இருக்குங்க. வதங்கி வரவுமே கொஞ்சோண்டாயிரம். நமக்கு கடைசியில் உப்பு கக்கிற மணிக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா. அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஒன்றுமே சேர்க்காமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் மடங்கி வரட்டும் நமக்கு, அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே கோவக்காயை நான் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உரப்புக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாப்பொடியும் நான் சேர்க்குறேங்க. உங்கள் மிளகாப்பொடி உரப்பு தக்கன நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு கோவக்காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே கோவக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் கிண்டிக்கு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு கோவக்காய் வெந்து வரதுக்கும் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக நம்ம பொரியல் பண்ணும்போது அதில் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த கோவக்காய் பொரியலில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் நல்ல சிம்பிளான மெத்தடில் தாங்க இன்றைக்கி நம்ம இந்த கோவக்காய் பொரியல் ட்ரை பண்ணியிருக்கோம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லா சாதத்துக்குள்ளேயும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.